அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு பொறுப்பாளர், அதாவது அந்த இடத்த ஒரு கவர்னராகவே ரசூலுல்லாஹ் வந்து அனுப்பிடுறாங்க, நீதிபதியாகவே அவரை அனுப்பிடுறாங்க. இது கடைசி கட்டம். இது வந்து ரசூலுல்லாஹ் மதீனாவை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் கிடையாது, வெளியவே அனுப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் யமனுக்கு அனுப்புகிறாங்க. இது கடைசி, அதாவது ஒரு 2-3 மாதம் இந்த மாதிரி இருக்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற ஒரு 3-4 மாதம் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வெளியவே நீ போய் அந்த டியூட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி மதீனாவை விட்டு ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் கூட தான் இருக்காங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட இருந்தால் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்க முடியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தால் தான் ஹசன் ஹுசைன் இவங்கெல்லாம் ஃபேமிலி இருக்கணும் இல்லை. அதனால் ரசூலுல்லாஹ் மோஸ்ட்லி வெளியே போட மாட்டாங்க. இந்த நேரத்தில் அனுப்புகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் போகிறார். எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் எல்லாருமே ரசூலுல்லாஹ் கூட தான் இருக்கிறாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட ரசூலுல்லாஹ் இங்கேருந்து இப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. யாரை? ஹசன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுங்கள அப்படியே இங்கேருந்தே கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ இது அனுப்பும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு நடக்குது. அதனால் இந்த சம்பவம் சொல்கிறேன். என்னன்னா, இந்த நீதி பொறுப்பாளராக எல்லாம் ரசூலுல்லாஹ் அனுப்பும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கம்மி வயசு, நான் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆள், என்னை போய் இவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுத்து அனுப்புகிறீங்க, என்னால் எப்படி சமாளிக்க முடியும்? ஏன்னா அங்கே போனால் 1008 பிரச்சனைகள் வரும், அதையெல்லாம் நான் தீர்ப்பளிக்கணும், எனக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட இவர் சொல்கிறார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு நெஞ்சில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் உமது நாவை சீர்படுத்துவானாக, உன்னுடைய நாவை அல்லாஹ் சீர்படுத்தட்டும், உள்ளத்தை உறுதியாக்குவானாக, உள்ளத்தை அல்லாஹ் உன்னோட ஸ்ட்ராங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த நாளுக்கு பிறகு வாழ்க்கையில் எப்பயுமே எனக்கு குழப்பங்கிறதே வந்ததே கிடையாது. ஒரு பிரச்சனை அப்படின்னா இவன் சொல்கிறது கரெக்டாக அவன் சொல்கிறது கரெக்டானு எனக்கு உடனே தெரிஞ்சிடும். நாம் யோசிப்போம்ல, 2 கருத்தையும் வாங்கி நாம் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுவோம்ல, அந்த டவுட்டே அவருக்கு வராதான். எடுத்தோன்னே அவர்கிட்ட சொல்லுவார், இது டிசிஷன் கரெக்டு, இது வந்து கரெக்டான டிசிஷன். ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த ஒரு ஆற்றலை வந்து இவங்களுக்காக துவா செஞ்சுருக்காங்க. அந்த துவாவும் வந்து அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. இது பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதில் 636வது ஹதீஸா, அப்புறம் இப்னு மாஜால 2310வது ஹதீஸா இது இருக்குது. அடுத்த ஒரு இதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயமும் இவர்கிட்ட கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு அந்த குணங்கள் வந்து இதில் இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட இவர் கேட்குறாரு, போகும்போது கேட்குறாரு, நான் வந்து ஒரு சூடான இரும்பை போல் இருக்கவா, அல்லது 2 பக்கமும் பார்த்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நடந்துக்குவா, அதாவது ஒரு விஷயத்தை நான் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யிட்டா, இல்லை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி நான் வந்து ஒரு தீர்ப்புகள் எடுக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்காத, ஆய்வு பண்ணி நல்லா இது பண்ணக்கூடிய ஒரு இதை செலக்ட் பண்ணுங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே என்ன வருதுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சாங்கன்னா அது வந்து இந்த அடிப்படையில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிற்காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்போ அதனால் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும்.